வணக்கம் நட்புகளே. சிந்தையில் செதுக்கப்பட்ட கதைகளை உங்களின் செவி வழியே செலுத்தும் முயற்சியினூடே செழிலி ஆடியோ நாவல்ஸுக்கு உங்களை வரவேற்பது உங்கள் செழிலி. இன்னைக்கு நாம கேட்க போற கதை உருவமறியா உயிர் காதலே. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க. அப்பதான் நாங்க போடுற கதையோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். கதையின் குரலாய் நான் உங்கள் காமாட்சி. வாங்க கதைக்குள்ள போகலாம். அத்தியாயம் 5. நேத்து என் லவ்வ பத்தி கேட்டல, இப்ப சொல்றேன் என்று கூறிவிட்டு ஓரிடத்தில் சென்று அமர்ந்தான். அனலிகாவும் அவனின் காதல் பற்றி தெரிந்து கொள்ள ஆவலாக அவனை நோக்கினாள். தன் காதலியை மனதில் நினைத்தபடி கூற ஆரம்பித்தான் ழகரன். அவ பேரு அனிதா. அப்ப எனக்கு 15 வயசு இருக்கும், அவளுக்கு 13 வயசு. இத தவிர அவளை பத்தி எனக்கு வேற எந்த டீட்டெயிலும் தெரியாது என அவன் கூற, ஹே என்ன சொல்ற நீ, ஒண்ணுமே தெரியாம எப்படி லவ் என அவள் கேட்க, அவளின் மனசாட்சியோ இங்க மட்டும் என்னவா, அவனாவது பேரு தெரிஞ்சு வச்சிருக்கான், நீ அது கூட தெரியாம லவ் பண்ணிட்டு இருக்கிற, நீ எல்லாம் எந்த தைரியத்துல அவனை கேள்வி கேக்குற, உனக்கு அவன் பரவாயில்ல என காரி துப்ப முகம் சுருக்கினாள். அதுதான் எனக்கும் தெரியல, இதுவரை நாங்க 2 பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசினது கூட இல்ல, அவ கேரக்டர் கூட எனக்கு தெரியாது. ஒருவேளை அழக பார்த்து இந்த காதல் வந்துச்சான்னு நானே நிறைய தடவை யோசிச்சிருக்கேன். ஆனா அந்த மாதிரி எனக்கு தோணல, அப்படி மட்டும் கிடையவே கிடையாதுன்னு மனசு அடிச்சு சொல்லுது. சொல்ல போனா அந்த வயசுல அது காதலான்னு கூட தெரியாது என அவன் கூறிக்கொண்டிருக்க, அனலிகாவோ என்ன இது, இவனும் நம்ம கேஸ் தான் போலயே, நான் எந்த கண்டிஷன்ல இருக்கேனோ அதே மாதிரி அப்படியே சொல்றான் என மனதில் நினைத்து விட்டு, சரி அவகிட்ட பேசி பழகவாவது செஞ்சிருக்கலாமே நினைச்சேன்தான், முயற்சி பண்ண. ஆனா என்னோட பொருளாதார நிலைதான் என்ன பேச விடாம தடுத்துருச்சு என அவன் கூற, அவளோ அதை கேட்டு அதிர்ந்தாள். எப்படி அவன் அப்படியே என்ன மாதிரியே சொல்றான், நமக்கும் அதே காரணம் தானே என நினைக்க, ஆமா அக்னி, அவ பணக்காரி, நான் மிடில் கிளாஸ் தான், எனக்கு அவகிட்ட பேசவே பயம்தான், என்கிட்ட எல்லாம் பேசுவாளான்னு ஒரு தயக்கம். ஆமா அழகரா, இந்த காதல்ல அது ஒரு கொடுமை. நம்ம இந்த ஏழை பணக்காரன் எல்லாம் பார்க்க மாட்டோம், ஆனா இந்த சொசைட்டி இருக்கே, நாம உண்மையா காதலிச்சா கூட பணத்துக்காக தான் காதலிக்கிறாங்கன்னு புரளை கிளப்பி விட்டுடுவாங்க. அதுலயும் இந்த கிராமத்துல சொல்லவே வேணாம் என தன் அனுபவத்தில் கூற, அவனோ ஒரு முறை அவளை யோசனையாக பார்த்தான். பிறகு அவளோ சரி மேல சொல்லு என அவன் கூற ஆரம்பித்தான். அப்புறம் என்ன, ஒரு நாள் ஏதாவது கண்டிப்பா பேசிடணும்னு முடிவு பண்ணிட்டு போனேன். ஆனா அவ இல்ல, விசாரிச்சதுல ஊரை காலி பண்ணிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னாங்க. ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஓ, இதுல காதல் எப்போ வந்துச்சு? அதுதானே ஆச்சரியம். அவ எப்ப என்னை விட்டு போனான்னு தெரிஞ்சதோ அதுல இருந்து எப்பவும் அவ ஞாபகம்தான். நான் பாக்குற ஒவ்வொரு விஷயமும் அவளையே ஞாபகப்படுத்துச்சு. நானும் இது காதல் எல்லாம் இல்லைன்னு எனக்கு நானே சமாதானம் சொல்லியிருக்கேன். ஆனா என்னால முடியல. அனிதா பேரு வேற காமன் நேம். எங்க எல்லாம் அந்த பேரு கேள்விப்படுறேனோ அப்பெல்லாம் தவிப்பா இருக்கும், இது அவளா இருந்துட கூடாதான்னு. இப்ப நான் அவளை நினைச்சிட்டு இருக்கிற மாதிரி அவளும் என்ன நினைப்பாளா? அவளுக்கு என் ஞாபகமாவது இருக்குமான்னு தெரியல என கூறி முடிக்க, அனலிகாவிற்கு அவளின் கதையை கேட்பது போன்றே தோன்றியது. சரி, அதுக்கப்புறம் அவளை பார்க்கவே இல்லையா? இல்ல, பார்க்கல. அவ சின்ன பொண்ணா இருக்கும் போது இருந்த முகம் மட்டும்தான் இன்னும் ஞாபகம் இருக்கு. இப்போ எப்படி இருக்கா, எங்க இருக்கா எதுவுமே தெரியல என்றான் சோகமாக. அப்ப எப்படி நீ கண்டுபிடிப்ப அவள என அவள் கேட்க, அவ நாடில ஒரு தழும்பு இருக்கும், அத வச்சு என கூறிக்கொண்டிருந்த நேரம் அனலிகாவின் மொபைல் அலற, அதனை எடுத்து பார்க்க தெரியாத நம்பர். அவளின் அம்மாதான் என்று அவளுக்கு தெரியும். காலை அட்டன் செய்தவள் தனியே வந்து நின்று பேச ஆரம்பித்தாள். சொல்லுமா, என்ன இந்த நேரத்துல? எப்போதும் நைட்டு தானே கால் பண்ணுவ என கேட்க, அவளின் தாயோ பதட்டமாக பேசினார். அதை விடு, நீ எங்க இருக்க? வீட்லயா வெளியவா? வெளியதாமா, ஃப்ரெண்டோட நின்னு பேசிட்டு இருக்கேன். ஏய், முதல்ல சீக்கிரம் வீட்டுக்கு போ, அதிக நேரம் வெளியே நிக்காதடி
ஏமா என்னாச்சு? ஏன் இவ்ளோ பதட்டம்? ஆமாடி, அந்த நாசமா போனவன் நீ பெங்களூர்ல இருக்கன்னு எப்படியோ கண்டுபிடிச்சிட்டான். நீ ஜாக்கிரதையா இரு. உன்னை தேடுறதுக்கு இந்நேரம் ஆளுங்க அனுப்பி இருப்பான். அம்மா, நீ ஏன் இவ்ளோ பயப்படுற? அவனுங்க முன்னாடியே நான் போய் நின்னா கூட அவனுங்களால என்ன கண்டுபிடிக்க முடியாது. அந்த அக்னிகா தான் இந்த அனலிகான்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க. அப்புறம் எதுக்கு பயப்படுற? ஆமாடி, இருந்தாலும் எனக்கு பயமா இருக்கு. சரி, எதுக்கும் கவனமா இரு என்று கூறி காலை கட் செய்தார் அவளின் தாய். அம்மா இவ்வளவு தூரம் சொல்றாங்க, சரி வீட்டுக்கு கிளம்புவோம் என மனதில் நினைத்தபடி, ஓகே ழகரன், வீட்டுக்கு கிளம்பலாம், டைம் ஆயிடுச்சு என கூற அவனும் சரி என்று எழும்ப இருவரும் நடந்து சென்றனர். அவன் கூறிய அனிதாவின் அடையாளத்தை இவள் கவனிக்கவில்லை. அதற்குள் அலைபேசியை அலறியதால். கவனித்திருந்தால் மகிழகரனுக்கு தன் காதலியை கண்டுபிடிக்க ஏதாவது துப்பு கிடைத்திருக்கலாம். பின் ழகரன் அவளிடம், சரி ஏன் கதை சொல்லிட்டேன், உன் லவ் ஸ்டோரி எப்ப என்கிட்ட சொல்ல போற அக்னி? அவளோ அதிர்ச்சியாக முழித்தாள். நமக்கு லவ் ஸ்டோரி இருக்குன்னு எப்படி அவன் கண்டுபிடிச்சான் என நினைத்து விட்டு பின் முயன்று தன்னை சமன்படுத்தியவள், ஏ லூசு, என்ன உளர்ற? நான் எப்ப சொன்னேன் எனக்கு லவ் ஸ்டோரி இருக்குன்னு? நீ சொல்லலதான், ஆனா நான் என் ஸ்டோரி சொல்லும் போது உன் முகத்துல தெரிஞ்ச அந்த ஏக்கம், அப்புறம் நீ பணக்காரங்களா இருந்தா இந்த சொசைட்டி எப்படி பாக்கும்னு சொன்னல, அதெல்லாம் நீ உன்னோட அனுபவமா சொன்ன மாதிரி இருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பா உனக்குள்ள ஒரு காதல் கதை இருக்கு, சொல்லு அக்னி என அவன் கேட்க அவளோ லேசான சிரிப்புடன் கூற ஆரம்பித்தாள். என்னோட கதைக்கும் உன்னோட கதைக்கும் பெருசா ஒன்னும் வித்தியாசம் இல்ல. உன் இடத்துல அப்படியே என்னைய பிக்ஸ் பண்ணிக்கோ. அதே மாதிரி பால்ய காதல் தான். அவனும் பணக்காரன், நான் ரொம்ப கஷ்டப்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவதான். உன்ன மாதிரியே இந்த பொருளாதாரம் தான் என்ன அவன்கிட்ட பேச விடாம தடுத்துச்சு. அதுக்கப்புறம் நடந்த ஒரு சில விஷயங்களால நான் அவனை பிரிஞ்சு போக வேண்டியதா போச்சு. உனக்காவது அவ பேரு அனிதான்னு தெரிஞ்சுது, ஆனா எனக்கு அவன் பேரு கூட தெரியாது என கூறி முடிக்க, ஆடிப்பாவி, பெருசா என்ன கேட்ட? எதுவும் தெரியாம எப்படி லவ்னு இப்போ உனக்கு மட்டும் என்னவா என்று கேட்க, சரி சரி அசிங்கப்படுத்தாத, அப்பவே என் மனசாட்சி என்ன காரி துப்பிருச்சு, நீ வேற சொல்லாத. அதுக்காக கேக்கலடா, உனக்கும் என்ன மாதிரி ஏதாவது காரணம் இருக்கான்னு தெரிஞ்சுக்கதான் கேட்டேன். உலகத்துல நான் தான் இந்த மாதிரி இருக்கேன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பரவாயில்ல, என்ன மாதிரியே ஒரு ஜீவன் இருக்குன்னு மனச தேத்திக்கிறேன். அவன் மேல ஏன் காதல் வந்ததுன்னு தெரியல. ஒரு காரணம் இருக்கு, ஆனா அதனாலதான் காதலா இது மாறுச்சான்னு எனக்கு இப்ப வர சந்தேகம் இருக்கு. அதென்ன காரணம்னு மட்டும் கேட்காத அழகரா, பிளீஸ் என இவள் பாதியை கூறி பாதியை கூறாமல் கூற, சரி சரி பயப்படாத, உனக்கு விருப்பம் இல்லனா கேட்க மாட்டேன் என்றான். முழுவதும் தெரிந்திருந்தால் பின்னாளில் வரப்போகும் குழப்பத்தை தடுத்திருக்கலாம் போலும். சரி, பேர் தெரியாம அவனை எப்படி கண்டுபிடிக்க போற? எதை வச்சு கண்டுபிடிப்ப? சின்ன வயசு போட்டோ ஏதோ வச்சிருக்கியா என அவன் கேட்க, அட போடா, அது இருந்தா நான் ஏன் இன்னும் அவனை கண்டுபிடிக்காம இருக்க போறேன்? எதுவுமே இல்ல. ஆனாலும் மனசுல ஒரு நம்பிக்கை, கண்டிப்பா அவன் எனக்கு கிடைப்பான்னு. அதுவும் உண்மைய சொல்லணும்னா உன்னை பார்த்த அப்புறம் எனக்குள்ள அந்த நம்பிக்கை அதிகமாச்சு. அது ஏன்னு தெரியல. ஏன் மூலமா உன் காதலனை கண்டுபிடிக்கணும்னு ஏதோ விதி இருக்கோ என்னவோ, யாருக்கு தெரியும் என கூறிவிட்டு சிரிக்க அவளும் சிரித்தாள். ஆனாலும் பாரேன், நமக்குள்ள இவ்வளவு ஒற்றுமை, நம்ம வாழ்க்கையில நடந்த அனுபவங்கள் கூட ஒரே மாதிரி இருக்கு. ஆமா, நானும் அதைத்தான் நினைச்சேன் என கூற வீடும் வந்தது. அபார்ட்மெண்ட் படிகளில் ஏறி இருவரும் மெல்ல நடந்து மேலே செல்ல, மேலிருந்து ஒரு அம்மாவும் அவருடன் கைப்பிடித்தபடி ஒரு மனநலம் சரியில்லாத ஓர் வாலிபனும் வந்தனர். அந்த வாலிபனோ அனலிகாவை பார்த்து ஆச்சரியப்பட்டு கண்கள் கலங்க சிரித்து கொண்டே, மயூரி, நீ வந்துட்டியா? இவ்வளோ நாள் எங்க போன என கேட்டுக்கொண்டே வந்து அவளை இறுக்கி அணைத்து கொண்டான். இதனை சற்றும் எதிர்பார்க்காதவளோ பயந்து நடுங்கிவிட்டாள். அவனிடம் விடுபட முயல இயலவில்லை. பிறகு ழகரனும் அந்த வாலிபனின் அம்மாவும் சேர்ந்து போராடி அவனிடமிருந்து அவளை விடுவித்தனர். ஐயோ சாரிமா, இவன் மனநலம் சரியில்லாதவன், இப்படிதான் யார பார்த்தாலும் மயூரி மயூரின்னு புலம்புவான். அவனை காதலிச்ச பொண்ணு இறந்து போயிட்டா, அதுல இருந்து இப்படி ஆயிட்டான். எப்பவும் புலம்ப மட்டும்தான் செய்வான், இன்னைக்குதான் இப்படி பண்றான். நீ எதுவும் நினைச்சுக்காத தாயி
என அவரின் தாயார் கூற, இவளும் பரவாயில்ல, பத்திரமா கூட்டிட்டு போங்க என்று கூற அவரோ அவனை இழுத்து கொண்டு சென்றார். ஆனால் அவனோ, மா, மயூரிமா, அவதாம்மா என் மயூரி, அவ எனக்கு வேணும்மா என அனலிகாவை கை காட்டியபடி அழுது கொண்டே சென்றான். அதனை கண்டவள் மனதில், என்னடா இது எனக்கு வந்த சோதனை, ஏற்கனவே அக்னிகான்ற பேரை மறைச்சு அனலிகான்னு சுத்திட்டு இருக்கேன், இதுல இவன் யாரு புதுசா மயூரின்னு கூப்பிட்டுட்டு போறான் என நினைத்தபடி செல்லும் அவனையே பார்த்தாள். ஹே அக்னி, ரிலாக்ஸ், வா போலாம் என மகள் கூற பிறகு இருவரும் வீடு வந்து சேர்ந்தனர்.